ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அனுவுக்கும் ஆகாஷ்க்கும் நிச்சயத்தம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி நாள் குறிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அபி இங்கே பொட்டிக்கு வர்றாங்க. அவங்க சித்தி என்ன பண்ணுறாங்க, ராகவ் சித்தி அபியை பார்த்து பயங்கரமாக வம்புழுத்தே பேசுகிறாங்க. என்ன பெருசாக படி கடை வச்சிருக்கேன்னு ரொம்ப பீத்திக்கிட்டு இருக்கியா? உன் அக்காவுக்கு நிச்சயத்தில் என்ன வைக்க போகிற? பெரிய வெறும் தட்டாக வைக்க போகிறீங்க. ஒரு இத்து போன ஒரு 2 பழமும் பூவும் வைக்க போகிறீங்க. அப்புறம் என்ன உங்களால் முடியும் அதுக்கு மேலே அப்படின்னு திட்டுறாங்க. என்ன இப்படி ரொம்ப எங்களை மட்டமாக கேவலமாக பேசுகிறீங்க? நாங்கள் ஒன்றும் அடுத்தவங்ககிட்ட கை நீட்டி அடுத்தவங்ககிட்ட பிச்சை எடுத்து சாப்பிடல, சம்பளம் வாங்கி உழைச்சி தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. கோயம்புத்தூர்ல போய் பாருங்கள், நாங்களும் கடை வச்சு நல்லபடியாக ஒரு கௌரவமாக தான் வாழ்ந்தோம். யாருக்கிட்டையும் நாங்கள் கை நீட்டி வாழலை அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ உங்கள் அக்காவுக்கு என்ன பண்ண போகிற? வெறும் இது தானே வைக்க போகிறீங்க, நிச்சயத்துக்கு என்ன பெருசாக பண்ணிடுவியா? இதே நாங்கள் வேறு இடத்துல பண்ணியிருந்தா எத்தனை பவுன் வச்சுருப்பாங்க தெரியுமா? பட்டு புடவை எவ்வளோ வச்சுருப்பாங்க தெரியுமா? என்னென்ன சீர் சனத்தை இறக்கியிருப்பாங்க தெரியுமா? அப்படி இப்படின்னு சுந்தரி அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. உடனே அபி செம்ம காண்டாகிறாங்க. ராகு வந்துட்டு, ஏன் சித்தி இதெல்லாம் விடுங்க சித்திங்கிறாங்க. இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அக்காவுக்கு நிச்சயத்துக்கு நான் 10 பவுனுக்கு நகை வைப்பேன், நல்ல பட்டுப்புடவை வைப்பேன், இது என்னோட சபதம் அப்படிங்கிறாங்க. ஓ, இந்த கடையில் வேலை பார்த்து நீ வச்சிருவியா? எப்படியாங்க உங்களுக்கு என்ன? எங்கள் அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு நான் வைக்கிறேன், இது அபியோட சபதம் அப்படின்னு அப்படி சவால் விடுறாங்க. உடனே ராகவ் இருந்துட்டு, என்னது இவ்வளோ சவால் விடுறாளே, அந்த அபி பண்ணுற குறும்புகளையும் அவங்களோட கான்ஃபிடென்ட்டையும் பார்த்து ரசிக்கிறாங்க. பரவாயில்ல, இவ பண்ண நினச்சா சொன்ன மாதிரி நடப்பா, கண்டிப்பாக அதை பண்ணிடுவா அப்படின்னு ராகவ் நினைக்கிறாங்க. அடுத்து எப்படியாவது நம்ம கண்டிப்பாக நம்ம அக்காவுக்கு வச்சிடணும், நகை வைக்கணும் அப்படின்னு பாடுபடணும் அப்படின்னு வேகமாக வேலையில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே ராகவை நம்மளை ஏதோ வேணுக்குன்னே பண்ணுறாங்க. அவங்க டிசைனிங் பண்ணுறாங்க இல்லையா, அதில் அவங்க ஊற்றி விட்டுறாங்க சர்பத்தை, தெரியாமல் தாங்க கூல்ட்ரிங்க்ஸ் பட்டுருது. அதுலேருந்து இவங்களுக்கு கோவம் வந்துக்கிட்டே இருக்குது அபிக்கு. இவரை எப்படியாவது நம்ம நோஸ் கட் பண்ணணும், அவங்க ஆஃபீஸ்லேயே வச்சு பண்ணணுங்கிறக்காண்டி அவர் சட்டையில் எழுதுறாங்க. அதையும் பார்த்து வீணாக போயிடுது, ஒன்றும் இல்லாமல் போயிடுது, புஷ்ஷுன்னு போயிடுது. அப்படியே டென்ஷன்லாம் அப்படியே அதிகமாகுது அபிக்கு. என்ன இவரை ஒன்றுமே பண்ண முடியலன்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கார் இதுக்குள்ளே போய் கர்ச்சீப்பை வச்சு அடைச்சி வச்சிடுறாங்க. ராகவும் மீட்டிங் போடாமல் பண்ணிடுறாங்க. அப்புறமா காப்பியில் உப்பு அள்ளி போட்டுறாங்க. பயங்கரமாக சின்ன சின்ன சேஷ்டையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு ராகவ் யோசிச்சு பார்க்குறாங்க. இது எல்லாம் அந்த லூஸ் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருது. என்ன பண்ணுறது? டே தம்பி, உனக்கு தான் அண்ணனா என்னென்ன அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. குரங்குக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் குரங்கு கையில் மாட்டின பூமாலை மாதிரி நான் இவகிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அபிதான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருது. என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது இவ்வளோ போய் வான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி எப்படியோ கண்டுபிடிச்சிருவாரு, நம்ம கிளம்பிடணும், வெள்ளனை கிளம்பி ஓடிடுறாங்க வீட்டுக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே காணோம். கால் பண்ணுறாங்க அபிக்கு ராகவ். எங்கே ஆளை காணோம்? நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பாஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரம் என்னை பாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காலையிலையும் ஃபோன் பண்ணுறாங்க. வந்துட்டியா, என்னோட கேபினுக்கு என் ரூமுக்கு வா அப்படிங்கிறாங்க. ஐயோ, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. இப்போ என்ன பண்ணுவார்? இப்போ நம்ம லீவு போட்டு போயிடுவோமா? நம்ம லீவ் போட்டு போனால் கடையில் வேலை நிற்கும்னு பாட்டி திட்டுவாங்க. பாட்டி சின்சியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி என்ன பண்ணாலும் பார்த்துக்குவோம், நம்மளை என்ன அப்படி கழுத்தை நெரிக்க போகிறாரா என்ன அப்படின்ட்டு மெல்ல கதவை திறந்து வெட்டி பார்க்குறாங்க ரூமுக்குள்ளே. உள்ளார போகிற அபி என்ன பண்ணுறாங்க, அப்படியே முருகா 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 என்னை காப்பாற்று முருகா, அந்த டென்ஷன் பாட்டி என்னை எதுவும் திட்டிடக்கூடாது, எதுவும் என்னை பண்ணிடக்கூடாது அப்படின்னு அப்படியே கடவுளை வேண்டிக்கிட்டே போகிறாங்களா. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே ராகவ் ரசிக்கிறாங்க. என்னென்ன பண்ணுறா பாரு, என்னென்ன வேலை மனம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடவுளை கூப்பிட்றா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கத்த போகிறாரு கத்திராதீங்க அப்படின்னு காதை பொத்திக்கிட்டே போகிறாங்க. உடனே சரி, இந்த இதெல்லாம் பண்ணது நீ தானே அப்படிங்கிறாங்க. கூலாக கேட்குறாங்க. என்ன அது கத்துவீங்கன்னு பார்த்தா அமைதியாக கேட்குறீங்க, அமைதியாக கேட்டு என்ன பண்ணுறது, சத்தம் போட்டு மட்டும் நீ என்ன அப்படியே அடங்க போறியா? என்ன பண்ணுறது, என் தம்பிக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன், நீ தான் எல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும், ஆகாஷ் பண்ணலை, நீ தான் முட்டாள்னு எழுதுன, நீ தான் எல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாளா. ஐயோ, தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அப்புறம் ஏன் சொல்லலை? எல்லாத்துக்கு முன்னாடியும் எல்லாத்துட்டையும் சொல்லி என்ன இங்கே என் பேரை கெடுத்திருப்பீங்க, சண்டை வந்திருக்கும், பெரிய பிரளயம் வந்திருக்குன்னு பார்த்தேன், நீங்கள் ஏன் அப்படி சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லியிருந்தா என்ன இருக்குன்னு தெரியுமா, உனக்கு தான் வந்திருக்கும் ஆபத்து. என்ன அது ஆபத்தான் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை விட உன் அக்கா கல்யாணம் நின்று போயிடும், நடக்க வந்த வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும், அதனால தான் பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் நிறுத்திக்கிட்டேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், என் சித்தி என்னடா குறை கண்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று நடக்காதா, இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டோமான்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா அதுவும் என் மேலே உயிராக இருக்காங்க சித்தி. ஆமாம்மா தெரியும் அப்படிங்கிறாங்க அபி. அப்படி இருக்கையில் நீ பாட்டுக்கு பண்ணது பூரா நீ தான் தெரிஞ்சு நான் பாட்டுக்கு கத்திருந்தேனுவேன், வீட்டில் பெரிய பிரச்சனை வந்திருக்கும், அதனால தான் நான்
நான் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியாக போயிட்டேன். ஓ! உங்களுக்குலாம் இப்படிலாம் போக தெரியுமா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆமாமா, நீ சொல்றத விட எனக்கே தான் ஆச்சரியமா இருக்கு. நான் இப்படிலாம் இருந்தவனே இல்ல. எனக்கு வந்து நேர்மை இருக்கணும். ஆனா சின்ன சண்டை, சின்ன தப்பு நடந்தா நான் எகிறி கேட்பேன். ஆனா பெரிய தப்ப நீ பண்ணியிருக்கிற. நான் உனக்காண்டி, உன் அக்காவுக்காண்டி, என் தம்பிக்காண்டி நான் பொறுத்து போறேன் தெரியுமா? அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி சொல்றாங்க, பரவால்ல உங்கள வந்து நான் ஏதோ ஒண்ணு பெரிய வந்து டென்ஷன் பார்ட்டி, சரியான டெரர் பார்ட்டின்னு நெனச்சேன். உங்க மனசுக்குள்ளயும் ஈரம் இருக்கு. இவ்வளோ பெரிய நல்லவங்கன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, சரி இப்பாவது புரிஞ்சுக்கிட்டியே அம்மா தாயே ஆள விடுமா அப்படிங்கிறாங்க. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே நீங்க கிரேட் தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ராகவ அப்படியே அபி போனதுக்கப்புறம் பச்ச கண்ணு வாங்காம பார்த்து ரசிக்கிறாங்க. நல்ல கியூட்னஸா நல்ல பொண்ணா தான் இருக்கிறா. வாய் மட்டும் தான் கொஞ்சம் காது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.